தமிழகத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாஜகவினுடைய வாக்கு வங்கியில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்கின்றது என்பது எல்லாரும் பல்ஸ் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது. கோட்டை மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறார் நம்முடைய மேதகு ஆளுநர்கள். சித்தாந்த ரீதியாக நீங்கள் சொன்னது உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயம் தான் இந்த திராவிட மாயக்கோட்டை என்பதை இப்போது ஆளக்கூடிய திமுக அரசு அனைத்து மக்களுக்குமான அரசா அல்லது கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு மட்டுமான அரசு என்பதை தெளிவுபடுத்தும். இது எல்லாமே திமுக தரக்கூடிய தெம்பினால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: திமுக கொள்ளையடித்த மக்கள் பணத்தை மீட்போம், சென்னையில் மோடி பேச்சு. கால்டு வெல்லும் ஜியு போப்பும் அறிஞர்கள் அல்ல, மதமாற்ற கும்பல், கவர்னர் காட்டம். அரசு பணத்தில் கிறிஸ்தவ தேவாலய பணியாளர் சங்கம், இந்து முன்னணி கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நன்கொடை கேட்டு முன்னாள் இராணுவ வீரரை தாக்கிய விசிக ரவுடிகள். கேரள பல்கலையில் இளைஞர் விழாவிற்கு இன்டிஃபிடா என்ற பெயர் வைப்பதை அனுமதிக்க முடியாது. ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்டாக கேட்கலாம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக செயற்பாட்டாளர், மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதிரி அவர்கள். வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு நமணி. பிரதமருடைய தமிழகம் வருகைனா இப்போ ஆளும் கட்சி திமுகவுக்கு வயிற்றில் புலிக்கல் வச்ச மாதிரி ஆயிடுது. ஒரு வாட்டி வரும்போது கடுமையான விமர்சனங்களை திமுக மேலே வைக்கிறாரு. இந்த வாட்டி சென்னையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, மக்களை ஏமாற்றிய பணம், அதாவது திமுக கொள்ளையடித்த பணத்தை நான் மீட்பேன், இது மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடியின் கேரண்டி என்று சொன்னால் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று அர்த்தம். நீங்கள் சொன்னபடி நீங்கள் செய்தித்தாளை தொடர்ந்து ஒரு 6 மாதமாக அப்படி படிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக திமுக காரங்க எல்லாருக்குமே டப்பு 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 டப்புன்னு இதே அடிச்சுக்குது, பிபி எகுறுது, வயிற்றில் புளியை கரைக்குது, சாப்பிட்டா நிற்க மாட்டேங்குது, தெளிவாக தெரிகிறது. ஆனால் வெளியில் சொல்லும்போது பாஜக ஒரு கட்சியே இல்லை, பாஜகவை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை, பாஜகவை நாங்கள் பயப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பயந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு டிபேட் உங்களுக்கு அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து நடத்தக்கூடிய விவாதங்களை பார்த்தா ஒன்லி இதை பாஜகவை பிரதானப்படுத்துகிறார்கள், வேற எதுவும் பேசுறதே இல்லை. அதிமுக ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறது கூட பல பேருக்கு மறந்தே போயாச்சு. அதிமுக கட்சியுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய தொண்டர்களை தவிர தமிழக மக்கள் யாராவது கேட்டீங்கன்னா திமுக எதிர்கட்சி என்னன்னு கேட்டால் பாஜகன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை நிட்டு நிரப்பக்கூடிய கட்சியாக பாஜக வளர்ந்திருக்கின்றது என்பது ஒரு பக்கம். இது ஒன்று. அடிக்கடி பிரதமர் விசிட் போறாரு. தமிழகத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாஜகவினுடைய வாக்கு வங்கியில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்கின்றது என்பது எல்லாரும் பல்ஸ் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது. இது இந்த செய்தி சொல்லக்கூடிய இன்னொரு முகம். இன்னொன்று, மோடிஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார், இந்த அரசு மக்கள் வரி பணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை, மாறாக அந்த பணத்தை கோபாலபுரத்து குடும்பமும் அந்த குடும்பத்து கொத்தடிமைகளும் கட்சிக்காரர்களும் பங்கு போட்டு தின்று கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக மெசேஜ் கொடுத்திருக்கார். நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு ரயில் பெட்டியில் ஏறி வந்தவருக்கு இன்னைக்கு இவ்வளோ திருட்டு ரயில், ஓசி ரயிலில் வந்தவர் என்று எல்லாருமே அதை யாரும் மறுக்கல, அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி ஓசி ரயிலில் வந்தவருடைய குடும்பத்தை பார்த்தா ஒரு சன் டிவி எவ்வளோ பெரிய நெட்வொர்க் பாருங்க. சன் டிவி என்ன 150-200 வருஷம் போல டாடா பிர்லா போல அவ்வளோ ஆண்டு தொழில் முயற்சி பண்ணாங்களா? இன்னைக்கு ஒரு டீமை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் டீமை எத்தனை கோடி கொடுத்தா கூட விலைக்கு வாங்குவாங்க. நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் எத்தனை கோடியாக இருந்தால் வாங்கிடுவாங்க உங்களுக்கு விலை கொடுத்து. அந்த அளவுக்கு காசு இருக்கிறது. எங்கிருந்து அந்த பணம்? சன் டிவி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ காசு இருந்தது, இப்போ எப்படி இவ்வளோ பணம் வந்தது பார்க்கணும் இல்லையா? இப்போ ரெட் ஜெயன்ட் மூவிஸ் இருக்குது. ரெட் ஜெயன்ட் மூவிஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம். இந்த ஜி ஸ்கொயர் எடுத்துக்கணும், கோபாலபுரம் ஸ்கொயர் தான் ஜி ஸ்கொயர்னு சொல்கிறார்கள். தெரியாது நமக்கு, அது எக்ஸ்பென்ஷன் யாரையா கேட்கணும். ஜி ஸ்கொயருக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துல எப்படி வருது. ஆகவே மக்களுடைய பணம் இப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
இவங்க அரசாங்கம் ஏதாவது திட்டம் போடுதா? அதுவும் கிடையாது. மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் போடுகிறதோ அந்த திட்டங்கள் மேலே ஒரு ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போட்ட திட்டங்களாக. அதை பற்றி ஏற்கனவே பலமுறை செய்திகளை சொல்லியிருக்கிறோம், மக்களுக்கும் தெரியும். இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டம் வந்து ஒரு ஸ்டிக்கர் தான். நம்ம எதுக்கு மக்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துவோம், பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துக்கு வந்து கலைஞரின் இல்லம் திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறத பார்க்குறோம். ஆமாம், கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லத்தை நீங்கள் அப்படி அந்த ஸ்டிக்கரை பிச்சு பார்த்தீங்கன்னா பின்னால் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு இருக்கும். இந்த மாதிரி எந்த இதால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை நீங்கள் பிரித்து பார்த்தால் பின்னால் மத்திய அரசின் திட்டம் ஒன்று இருக்கும். ஜல்ஜீவன் திட்டம் ஒன்று, அதுக்கு ஒரு வேறு திட்டம் கொடுத்துருவாங்க. முதல்வரின் குடிநீர் திட்டம், முதல்வரின் குடிநீர் திட்டம், எல்லா திட்டம் எடுத்தாலும் சரி. அப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வந்து இங்கே செயல்படுத்தப்படுகிறது வெவ்வேறு திட்டங்கள் பெயரில். இப்போ இந்த திட்டத்துக்கு எங்கேருந்து பணம் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க? யாராவது கணக்கு கேட்டால் என்ன வரும்? அப்போ பணம் எங்கேயோ இட் இஸ் சைஃபண்ட் அவுட் டு சம்வேர். சம்வேர்னா என்ன? கோபாலபுரம் குடும்பம், ஜி சர்க்கிள் வேணால் வைக்கலாம், ஜி ஸ்கொயர் மாதிரி ஜி சர்க்கிள். அந்த குடும்பம் ஒரு வட்டமாக இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ள ஒரு கோபால குடும்பம், அதுக்கு அடுத்த குடும்பம், இவர்களுக்கு அடுத்த ஒரு லாயல்ட்டி ஒரு குடும்பம் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு குடும்பம். திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஏவாவேலு மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் அங்கே ஒரு குட்டி இளவரசர்கள் இருப்பாங்க. அந்த குடும்பங்கள், கட்சி விசுவாசிகள், இவங்க தான் இருப்பாங்க. ஆகவே இந்த பணம் முழுக்க இப்படி போய்கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஏன் மக்கள், ஏதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும்னா, நம்ம நாட்டை ஆட்சி பண்ண வந்த வெள்ளைக்காரன் வந்து எந்த அளவுக்கு கொள்ளையடித்தான் நம்ம நாட்டை பற்றி பல ட்ரில்லியன் கணக்கில் கொள்ளையடித்தான் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் கூட சொன்னார், ஜெய்சங்கர் அவர் சொன்னார், கணக்கு போட்டே சொன்னார். அந்த வெள்ளைக்காரன் எந்த அளவுக்கு கொள்ளையடித்தானோ அந்த அளவுக்கு கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த திமுக காரன். அந்த வெள்ளைக்காரன் கூட வந்து வெளிநாட்டில் வந்தவன், இவன் இங்கே இருக்கான். நம் மக்களோட மக்களாக உடன்பிறப்பே என்று சொல்லி ஏமாற்றி பேச்சால் மயக்கி மக்களை சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்தவர்கள். இதைத்தான் நான் இவ்வளோ வார்த்தைகளை சொல்லி சொல்றேன். மோடியுடைய இருப்பிடத்தில் அவருடைய இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லை, அவர் வந்து நாசூக்கா சொல்லியிருக்கிறார். அதுக்கு உரை எழுத்திருக்கேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இதில் மக்களுக்கு ஏன் விழிப்புணர்வு வரலன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு கூலி வேலை பண்ணி ஒரு நாளைக்கு 500 1000 ரூபா சம்பாதிக்கிறார். 1000 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. அந்த 1000 ரூபா யாரோ பிடிங்க கொண்டு போனால் என்ன ஒரு பதட்டம் உனக்கு வரும்? ஐயோ என்னுடைய காசு போகுது, ஒரு நாள் முழுக்க உழைச்ச காசு போகுது, ஒரு படபடப்பு, ஓடுவான், துரத்துவான். ஆனால் மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலை. இப்போ இவர் என்ன நினைக்கிறார், அந்த கூலி வேலை செய்யணும், நான் வருமான வரியாக கட்டுறேன். நான் வரி கட்டலையே. வருமான வரி என்ன வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, வருமான வரி கட்டக்கூடியவங்களுடைய வரி என்று நினைக்கிறாங்க. தப்பு. நீங்க வந்து 1 ரூபாய் நீங்க போய் கடையில் போய் 1 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினீங்கன்னா அதில் சில காசுகள் வரியாக அரசுக்கு போகிறது. ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிச்சு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டாருன்னா அந்த 1000 ரூபாயில வந்து 8% 5% ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணமாக வரியாக அரசாங்கத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. உன்னுடைய காசு, ஒவ்வொருத்தருடைய காசு. ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் பெய்ட் டு தி கவர்மெண்ட் as tax money. ஒரு பைசா நீங்க செலவு பண்ணால் கூட எங்க வேணா செலவு பண்ணலாம். மாவு 40 ரூபாய்க்கு மாவு வாங்கலாம், அதுல உங்களை அறியாமல் கொஞ்சம் காசு கவர்மெண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறது. 100 ரூபாய் இருந்தாலும் சரி, நீங்க போய் சினிமாவில் போய் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கேளிக்கை ஒரு இன்னும் ஜாஸ்தி, சரி பாதி அரசாங்கத்துக்கு போயிடும். டாஸ்மாக் போய் சரக்கு அடிச்சுன்னா அதுல ஏகப்பட்ட பணம் போகும் அரசாங்கத்துக்கு. ஆக இங்க உள்ள ஒவ்வொரு குடிமகன்கள் எல்லாம் தப்பா எடுத்துக்கிறாங்க, குடிக்காத மகன்களும் சேர்த்தா சொல்றேன். அந்த ஒவ்வொரு குடிமகன்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் பெய்ட் as tax to the government without அவங்களுடைய நாலேஜ் இல்லாம. அப்ப நம்முடைய பணம் தான் அரசாங்கத்துக்கு போகுது. அப்படி என்னுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா போகக்கூடிய அந்த பணம் எனக்கு திரும்பி வரணும். எப்படி? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வரணும், அரசு நல திட்டங்களாக வரணும். அப்பதானே அதுதானே கொடுக்குறோம் நம்ம. ஆனால் அப்படி வர வேண்டிய பணம் ஒரு ஜி சர்க்கிளுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஜி சர்க்கிளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பினாமி குடும்பங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி குண்டர்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டும். இதைத்தான் சுருக்கமாக ஒற்றை வரியிலே பிரதமர் சொல்லியிருப்பதா நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னா, இவர் வந்து மோடியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, மனைவி இருக்காங்களா, இப்படிலாம் கிண்டல் அடிச்சு, இப்போ அவருக்கு என்ன குடும்பம் இருக்கா, அதாவது எப்படியாவது ஒரு கிண்டல் பண்ணுமா. அவர் அழகா சொல்லிட்டார், மோடி பரிவார் நீங்க நான் அவங்க எல்லாருமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டார். ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வரும், வாலி அப்படின்னு ஒரு கேரக்டர்.
அந்த வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்குவார். ஏன்னா வாலிக்கு நேராக யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, யார் வந்தாலும் சரி, அவங்களுடைய பலத்தை போல இன்னொரு பங்கு பலம் வாலிக்கு வந்துடும். அப்ப யார் வந்து வாலிட்டு சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது. அவரை போல இன்னொரு பங்கு அவருக்கு வந்துடும், 2 பங்கு பலம் வந்துடும். ஆகவே உலகத்திலே வாலியை யாராலும் நேருக்கு நேர் நின்று போரிடவே முடியாது. அந்த வரம் வாங்கியிருக்கார். ராமனே மறைந்திருந்தால் அவரை கொல்ல முடிஞ்சது. அப்படிப்பட்ட வாலியை போன்ற வரம் வாங்கியவர் மோடி அவர்கள். மோடியை தான் நீங்க திட்டினீங்கன்னா பல மடங்கு வந்து அவருக்கே சாதமாக திரும்பி வந்துடும். இதான் மோடியுடைய ராசி. அவர் வந்து திட்டினாங்க, சாய் வாலான்னு திட்டினாங்க. என்னாச்சு? அதை சாய் வாலா என்பதை திருப்பி சொல்லி அவர் வந்து அதனால பிரபலம் அடைந்தார். அது வாக்கு வங்கிலாக மாறியது அவருக்கு. நீச் ஆத்மி என்று மட்டமான ஜாதியை திட்டினார்கள். அது அவருக்கு உதவி செய்தது. அப்புறம் மோடி என்றால் திருடன், மோடி என்ற ஜாதியில சேர்ந்த எல்லாருமே, நிரவ் மோடியிலிருந்து ஆரம்பித்து எல்லாருமே திருடன் என்று பேசினார்கள். நம்ம இளவரசர் பேசினார். அது திரும்பி வந்து தாக்கியது. சௌக்கிதார் சோர்கே என்று சொன்னார்கள். இப்படி மோடியை பார்த்து இதிலிருந்து ஆரம்பித்து எதை சொன்னாலும் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அவர் தெளிவாக சொல்றார். எல்லா இடத்துலையும் வந்து குடும்ப அரசியல் தான் நடக்குது. பாஜக தவிர லல்லு பிரசாத் என்ன குடும்ப கட்சி, மகாராஷ்டிரா குடும்ப கட்சி, சரத்பவார் குடும்பம், கோபாலபுர குடும்பம். அப்ப எங்க பார்த்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய கட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு குடும்பத்துடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மோடி பரிவார் இங்க பாஜகவில் மட்டும்தான் நீங்க நாம் எல்லாரும் ஒரு குடும்பம் என்கின்ற அந்த கருத்தை மக்கள் முன்னே வைத்திருக்கிறார். நிச்சயமாக இது வேலை செய்ய போகிறது. ஆகவே அவர் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கார். இதற்கு முன்பு நடந்த கூட்டத்தில் திமுகவை வீழ்த்துவோம்னே சொல்லியிருக்கார். ஏன்னா திமுக வீழதான் போகிறது. ஏனென்றால் மக்களுடைய மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா இப்போ வந்து அப்படியே அதனுடைய நெக்ஸஸ் இப்போ வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களை போதை பழக்கத்தை ஆளாக்கி அவர்கள் நடுத்தர சாதாரண ஏழை மக்களுக்கு போதை பழக்கத்தை அந்த இளைஞர்களை ஏற்படுத்தி அந்த பணத்தில் குளிர் காய்ந்திருக்கக்கூடிய போதை மாஃபியாக்களோடு கூட்டுறவு வைத்திருக்கக்கூடிய கட்சி டிஎம்கே என்பது வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொன்னார்னா அவர் செய்வார். அது மட்டும் இல்லை, மோடி வந்து சிரிக்கிறாரா? இப்போ நீங்களாம் சிரிப்பீங்க, சந்தோஷமாக தான் சிரிப்பீங்க. கொஞ்சம் மூட விட்டுனா கொஞ்சம் முகம் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் மூட முகம் காட்டி கொடுத்துரும். மோடி அவர் சிரிக்கிறாரா, மூட விட்டா சந்தோஷமா இருக்காரா, ஒன்றும் தெரியாது. அவர் முகத்தை வைத்து நீங்கள் எதையுமே எடை போடவே முடியாது. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டார்னா, ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவர் அதுக்கான முன் தயாரிப்பு செய்து விட்டார் என்றுதான் அர்த்தம். ஆகவே திமுக தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கப்படும், அவர்கள் கொள்ளையடித்த லூட்டடித்த பணங்கள் திருப்பி மக்களுக்கு வந்து சேரும் என்ற வார்த்தை மோடி உத்தரவாதம் என்று சொல்லிவிட்டால் அதற்கான முன் தயாரிப்புக்கான வேலைகள் செய்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதனால மோடி அவர்கள் அவருடைய கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார். மோடிக்கு பக்கபலமாக தமிழக வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கு பலத்தை வரக்கூடிய தேர்தலிலே காட்டி அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர் சொன்ன பொருளுக்கு அர்த்தம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்ந்து பல இடத்துல வந்து திராவிடம் அப்படின்றது ஒரு வெங்காயம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச பேச ஒரு இடத்துல பேச பேச ஒரு தோலை உரிக்க பல பேருக்கு கண்ணீர் வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு நதிகளை பற்றி அவர் பேசும்போதாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி அவர் பேசும்போதாக இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் யதார்த்தமான நிதர்சனமான உண்மைகளை வந்து பொதுவெளியில் ஆளுநர் தெரிவிச்சுட்டு வராரு. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் என்ன சொன்னாங்க, திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கால்டு வேர்ல்ட், அப்புறம் இந்த ஜியோ போப், இவங்களெல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு அறிஞர்களே கிடையாது, அவங்க ஒரு ஸ்காலர்ஸ் கிடையாது, அவங்களாம் ஸ்கூல் ட்ராப் அவுட், அவர்கள்லாம் ஒரு மதம் மாற்றம் வந்து மிஷினரிகள். அப்படி தான் அவங்க வந்து களத்தில் இருக்காங்களே தோற்று வந்து அவங்களாம் வந்து எந்த ஒரு அறிஞரும் கிடையாது. அந்த ஒரு மதமாற்றம் வேலைக்காக திருக்குறள் போன்ற நூல்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த கிறிஸ்தவ தழுவின மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை பொதுவெளியில் ஆளுநர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த செய்தி பற்றி சொல்லும்போது ஆரம்பத்தில் வெங்காயத்தை ஒரு உதாரணம் சொன்னீங்க. ஒவ்வொரு தோளாக உரித்து கொண்டே வருகின்றது என்று, கண்ணீர் வருகிறது என்று சொல்லிடுது, அழகாக இருந்தது. அதில் இன்னொரு கருத்தை நான் பார்க்குறேன். என்னென்னா, அந்த வெங்காயத்தின் ஒவ்வொரு தோளாக உரித்து கொண்டே வந்தால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஆகவே திராவிட சித்தாந்தம் என்பது ஒண்ணுமில்லாத ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் என்பதை அழகா நீங்க சொல்லிட்டீங்க. கண்ணீர் வரக்கூடிய சித்தாந்தம், கண்ணீர் வரக்கூடியது.
இவர்கள் திராவிட என்கின்ற ஒரு இனம் என்று இவங்க சொல்லக்கூடியது போல இருக்கும் என்று சொன்னால், இவங்க என்ன சொல்றாங்க? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி என்று சொல்கிறார்கள். அதுக்கு இலக்கணமாக உலகத்தினுடைய மிக பழமையான நூலாக தொல்காப்பியத்தை குறிப்பிடுகிறார்கள். தொன்மையான காப்பியம் என்று எல்லாம் சொல்கிறார்கள். தொல்காப்பியத்திலே தான் இந்த இலக்கணத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லும்போது அதில் இருப்பது போன்ற இலக்கண பற்றிய அமைப்பு இப்போ உள்ள மாடர்ன் இங்கிலீஷ் கிராமர் கூட இல்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் தமிழர்களை இரண்டையும் படித்த அறிஞர்களை கூப்பிட்டு பேசினா அவங்க கரெக்டாக அந்த நுணுக்கங்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தொல்காப்பியத்திலோ நன்னூல் சூத்திரத்திலோ மற்ற பல இலக்கண நூல்களிலோ திராவிடம் என்பது தனி இனம் என்றோ திராவிட குடும்பம் என்று ஒரு மொழி கூட்டமைப்பு இருக்கின்றது எங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா? சொல்லலையே. அப்ப இது புதுசாக வந்த ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு புது தியரி. ஏன் அந்த தியரி சொல்லப்படுகிறது? நிச்சயமாக மதமாற்றுவதற்காகத்தான். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது வெள்ளக்கார ரத்தத்தில் ஊறியது, அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாருங்க, இவங்க எல்லாருமே ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நீங்க சொன்னீங்க. அதை விட சரியான வார்த்தை சொல்லணும்னா தே ஆர் ஆல் கிரிமினல்ஸ். இங்க எல்லாம் அந்த எல்லாம் மவுண்ட் பேட்டன் பிரபு லார்டு எல்லாரும் ஒரு லார்டுன்னு வரும். ஒவ்வொரு பிரபுக்கு பின்னாடி முன்னாடி போட்டால் லார்டு, தமிழ் எதுனா பிரபு பிரபுன்னு எழுதுவாங்க, பின்னாடி போட்டுருவாங்க. அந்த எல்லா லார்டு லபக்குதாஸ் தான், ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அந்த முதலாக ராபர்ட் கிளைவ் என்பவன் அந்த இங்கிலாந்து நாட்டிலே இருந்த ஒரு நோன் டெக்காய்ட், கேடி லிஸ்ட்ல இருந்த ஆள். அவன் என்ன பண்ணி திருத்த முடியல. அவன் பலமுறை சிறைக்கு சென்று அதன் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்து அப்புறம் நீ இங்க நாட்டில இருந்து உருப்பட மாட்ட சொல்லி உன்னை துரத்தி அனுப்புறாங்க. அப்படி வந்தால் இப்படிதான் அவங்க நாட்டிலிருந்து டிபோர்ட் பண்ணின துரத்தி அனுப்பப்பட்டவர்களால் நிரப்பப்பட்ட நாடு தான் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு மாதிரி இருப்பான காரணம் அந்த பரம்பரை தான் அது எல்லாமே. ஆக இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ், ஒன்றும் தெரியாதவர்கள் இங்கே லார்டுகளாக நம் மக்கள் போற்றி வணங்க ஆரம்பித்தார்கள். இவன் தான் பெரிய இண்டாலஜிஸ்ட். அவன் எல்லா மொழிகளையும் அப்படி தமிழை ஒரு 20 ஆண்டுகள், தெலுங்கை ஒரு 30 ஆண்டுகள், சம்ஸ்கிருதத்தை ஒரு 10 ஆண்டுகள், கன்னடத்தை 20 படிச்சாரா? அங்கிருந்து வந்தாரா? எல்லா மொழியில ஒரு இந்தந்த மொழிகளுக்கிடையே உள்ள சில சொற்களை எடுத்து அப்படியே ஒப்புமைப்படுத்துவாரா? உடனே இதெல்லாம் ஒரு குடும்பம், அதெல்லாம் வேற குடும்பம். சம்ஸ்கிருதம் இந்தோ ஆரியன் குடும்பம். ஐரோப்பிய மொழிகளுக்கும் சம்ஸ்கிருதம் தொடர்பு இருக்கு. ஏன்னா புதுசாக தேர்வு எழுதுறாங்க அதுக்காக இந்த மாதிரி. ஏன்னா சில வார்த்தைகள் இங்கிருந்து அங்க இருக்கான். வார்த்தைகள் இருக்கலாம் ஒவ்வொரு மொழிக்கு. இப்ப இங்கிலீஷ்ல கூட தான் பல வார்த்தைகள் தமிழ்ல இருந்து அப்படியே பயன்படுத்துறாங்க. அப்ப இங்கிலீஷும் தமிழ் ஒன்னாக முடியுமா? ஒரு மொழியுடைய ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். இப்ப எல்லா இந்திய மொழிகளின் ஸ்ட்ரக்சரும் ஒரே போல இருக்கும். இதை பற்றி ஏற்கனவே பல பேர் சொல்லுங்க. எல்லா இந்திய மொழிகளுக்கும் வேற்றுமை உறுப்புகள் ஒரே போல இருக்கும். எல்லா இந்திய மொழிகளுக்கும் வாக்கிய அமைப்பு ஒரே போல இருக்கும். எல்லா இந்திய மொழிகளுக்கும். இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே. உதாரணத்துக்கு பாருங்க, அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு இருக்கவே இருக்காது. இவன் இந்தோ யூரோப்பியன் சொல்றாங்கல்ல, இருக்கவே இருக்காது. உதாரணம் சின்ன ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. நீ எத்தனையாவது வகுப்பில் படிக்கிற, எத்தனாம் கிளாஸ் படிக்கிற, நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? இதே சம்ஸ்கிருதத்துல கிம் கிம் கட்சாம் பட்டதி, கிம் கட்சாம் படத்தி, எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறாய், எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாய். அப்படியே நீங்க திரும்ப ஏ கிளாஸ் சதுவுத்தாரு. ஹிந்தியில் படினா கோன்சா கிளாஸ் மே படுத்தே. அதே ஸ்ட்ரக்சர் மாறாது. சம்ஸ்கிருதம் மாறாது, ஹிந்தி மாறாது, மலையாளம் மாறாது, தெலுங்கு மாறாது, எந்த மொழியும் மாறாது. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எத்தனையாவதுங்கிற வார்த்தை இருக்க முதல்ல சொல்லுங்களேன். ஏதாவது வார்த்தை இருக்கா சொல்லுங்க. விச் கிளாஸ்? which class வராது. how many class you are studying? in which order of the class னு வேணா சொல்லலாம். சரியான ஆங்கில வாக்கத்துல சொல்றோம். எத்தனையாவதுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை in which order of the அப்படி தான வரும். you in which order of the class studying அப்படி இங்கிலீஷ் வார்த்தை இருக்க முடியுமா? அப்ப வாக்கிய அமைப்பே இங்குள்ள எந்த மொழிகளுக்கும் பொருந்தாது. சம்ஸ்கிருதத்துக்கும் இங்கிலீஷ்க்கும் வாக்கிய அமைப்பே பொருந்தாது. வேற்று உருபு மாறும். அப்படி இருக்கும்போது எப்படி சம்ஸ்கிருதமும் யூரோப்பியன் ஒன்னா இருக்க முடியும்? எப்படி தமிழ் வேறு மராத்தி வேறையா இருக்க முடியும்? எல்லா மராத்தியினுடைய மொழி அமைப்பு, தெலுங்குடைய மொழி அமைப்பு, கன்னடத்தின் மொழி அமைப்பு, ஒரியா மொழி அமைப்பு, ஹிந்தி எல்லாம் ஒரே போல இருக்கு. ஸ்ட்ரக்சர் சேம். அந்த வொக்காபுலரி மட்டும் தான் மாறுகிறது. ஆகவே அனைத்து இந்திய மொழிகளும் ஒரே ஒப்பிலக்கணம் தான் எழுதணும். அதுதான் சரியா இருக்க முடியும். இந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷ சூழ்ச்சியை அந்த கால்டுவெல் செய்தார்.
திட்டமிட்டு மதமாற்றுவதற்காக செய்த பல முயற்சிகள் இது ஒரு முயற்சி. தெளிவாக நம்முடைய ஆளுநர் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்போ இதில் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கார். அந்த ஐயா வைகுண்டரை பற்றி சொல்லியிருக்கிறார். உடனே இவர் வந்து அந்த பிரஜாபதியா அவர் பொங்கி வந்திருக்கார். சனாதனத்தை பற்றி அவர் சொல்லலை. அவர் தெளிவாக கிறிஸ்துவ மத மாற்றத்தை அவர் அகில திரட்டல் புத்தகம் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவ மத மாற்றத்தை எப்படி நடக்கிறது என்பதை தெளிவாக அவருடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் ஐயா வைகுண்டர் அவர்கள். கிறிஸ்துவ மத மாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் ஒரு தனி வழிமுறையை ஏற்படுத்துகிறார். தெளிவாக அந்த புத்தகத்தில் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் நாராயணனின் அவதாரம். ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கார். எடுத்து புத்தகத்தை படிச்சு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட அப்ப நாராயணர் என்பது சனாதனம் இல்லையா? அது வேற ஏதாவது வெள்ளக்கார துறையா அவரு நாராயணன்கிறவர்? ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்காரு, நாராயண அவதாரம் சொல்லியிருக்கார். ஆகவே திட்டமிட்டு அந்த மதமாற்றத்தை தடுக்க வந்த ஐயா வைகுண்டரை ஹைஜாக் பண்ணக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரஜாபதி சாமியே இப்படி ஒரு கிறிஸ்துவ ஏஜென்டா போயிட்டு இருக்கார் என்பது மனசு வருத்தமாக தான் இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கு. இத்தனை ஆண்டுகள் நடந்தது, இதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருக்கிறது. பாருங்க, அந்த ஆராசா இதே போல அவர் ஒன்று பேசியிருக்கு. அவர் பங்குக்கு இந்த நாட்டில் வந்து எல்லாமே தனித்தனி, தமிழ் தனிநாடு தனி, தெலுங்கு நாடு தனி, மலையாள நாடு தனி, தனித்தனி நாடு. இந்தியா ஒரு நாடே கிடையாது. அது ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். திருப்பி அதை நான் பதில் போக விரும்பல. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர் வாங்கின காசுக்கு மேலே ஓவரா கூறாரா என்ன நமக்கு புரியல. அல்லது அந்த அளவுக்கு கூறதுக்காக எக்ஸ்ட்ரா காசு அந்த பேக்கேஜில் வந்து சர்ச் மூலம் வந்ததா நமக்கு தெரியாது. ஆக ஆனால் கூட்டணி பேர் மட்டும் I.N.D.I.E.N வச்சு. ஆமாம், அப்படிதான் வச்சுப்பாங்க. அதனால் பெயர் வந்து பல எல்லா கிரிப்டோக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு இத்தனை 70 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயக்கோட்டை தான் அந்த திராவிட மாயை. அதை தான் ஏற்கனவே புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த மாயக்கோட்டை மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறார் நம்முடைய மேதகு ஆளுநர்கள். சித்தாந்த ரீதியாக நீங்கள் சொன்னது உரிக்க ஒண்ணுமில்லாத வெங்காயம் தான் இந்த திராவிட மாயக்கோட்டை என்பதை அவர் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவருக்கு எப்பவுமே வந்து ஒரு இணக்கம் அப்படின்னா சிறுபான்மையர்கிட்ட ஒரு இணக்கம் இருக்கிறத பார்ப்போம். அவர் ரமதான் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, முதல் ஆளாக போய் திமுக நிர்வாகிகள் முதல்வர் கூட போய் பங்கேற்கிறத பார்க்குறோம். ஏன் சொல்லப்போனால் இந்த தமிழகத்தோட பட்ஜெட் இந்த நிதியாண்டில் கூட வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து சிறுபான்மையர்களுக்கு வந்து வாரி வழங்கியதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுகவுடைய முன்னாள் எம்பி விஜிலா சம்பத் அவங்கள தமிழக அரசு புதுசாக ஒரு நலசங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. சிறுபான்மையர் நலசங்கம், அதாவது இந்த தேவாலயங்களில் வேலை பண்ணக்கூடிய பணியாளர்களுக்கான நலசங்கம். அந்த நலசங்கத்துக்கு தலைவராக திருமதி விஜிலா சம்பத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய முதல்வர்கள் ஒரு கருத்தை தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போது ஆளக்கூடிய திமுக அரசு அனைத்து மக்களுக்குமான அரசா அல்லது கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு மட்டுமான அரசா என்பதை தெளிவுபடுத்தணும். ஏன்னா பாருங்க, தொடர்ந்து பல செய்திகள், நான் எல்லாத்தையும் சொல்ல போனால் லென்த்தியாக, ஒவ்வொரு செய்தியும் லென்த்தியாக போகும். அது வாசகர்களுக்கு தெரியும், வாசகர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் போய் அங்கே போய் திதி கொடுக்க போகிறாங்க. நம்ம நாடு முழுக்க நீங்கள் பிரயாகையில் எந்த அளவுக்கு வந்து அதிகமான கோடிக்கணக்கான பேர் போய் அந்த சங்கமிக்கக்கூடிய இடங்களில் போய் திதி கொடுப்பார்கள், அதே போல் கயாவை போல தென் தமிழகத்தை, தென் பாரத்தை பொறுத்தவரையும் வடக்கிருந்து கூட வருவாங்க. திதி கொடுக்கக்கூடிய இடம் என்பது ராமேஸ்வரம். எல்லா நாடு முழுக்க இருந்து வரக்கூடிய இடம். ஏதாவது ஒரு பரிகாரம்னா அங்கே போய் திதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இந்த மாதிரி திதி கொடுக்குறவங்கள 200 ரூபாய் கட்டணம் விதிக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டது. இந்துக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கி, ஏன்னா லட்சக்கணக்கில் தினசரி வருவாங்க, அந்த காசை உருவி பிடுங்கி இப்படி கிறிஸ்துவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க இந்த அரசு. அப்புறம் கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம். இப்படி எல்லா வகையிலும் இந்துக்களை வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு. இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு பக்கம், இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாயிண்ட் இதோட என்ன, இதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறதுனால இதை பற்றி நான் அதிகமாக பேசலை, வாசகர்களுக்கே தெரியும். இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அப்பாவிலேருந்து ஆரம்பித்து எல்லா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பெரிய லிஸ்ட்டு, ஆராசமாக இதில் சேர்க்கணும். அவர் தன்னை ஹிந்துன்னு வெளிப்படையாக ஒரு மாதிரி சொல்லாமல் சொல்லி
கிறிஸ்துவ ஏஜென்ட்டாக இருக்கார். அந்த மாதிரி எல்லா ஒரு பெரிய லிஸ்ட்டே பட்டாளமே இருக்குது, கிறிஸ்துவ பட்டாளம். இவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா அப்பப்போ பேசுவாங்க. என்னென்னா இந்த கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சை தான் கல்வி, அந்த கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சை தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவனை அந்த பாதிரியாரும் பேசுவார், நாகர்கோவில் பாதிரியார் அவரும் பேசுவார், கிறிஸ்துவர்கள் போட்ட பிச்சை தான் திமுக அரசு. இப்போ நான் கேட்குறேன், ஹிந்து வருமானத்துலேருந்து, இந்து கோயில் வருமானத்துலேருந்து எல்லா காசையும் எடுத்து கிறிஸ்துவ தேவாலயத்துக்கோ இல்லை மசூதிக்கோ கொடுக்குறீங்க. அப்போ இந்த கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாமே ஹிந்துக்கள் போட்ட பிச்சைன்னு இந்த அமைச்சர் பேசுவார போய்? அதுதானே கரெக்ட், உண்மையாக அதுதானே. ஆகவே இந்த அரசு எந்த அளவுக்கு பாரபட்சமாக, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமுங்கிறதுக்கு உதாரணம் இந்த அரசு மட்டும்தான், திமுக அரசு. தெளிவாக சொல்ல முடியும். நம்முடைய அரசாங்கத்துடைய ஆர்டிகல் 27 எடுத்து பாருங்க. 27 தெளிவாக சொல்லியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துடைய 27வது ஷரத்து என்ன சொல்கின்றது என்று சொன்னால், டாக்ஸ் பேயர்ஸ் மணி, நீங்கள் நாமெல்லாம் வரி எதாவது ஏற்கனவே சொன்னபடி நம்ம வந்து வரி கட்டுறோமோ அப்படி போய் வரி தான் கட்டுறதில்லை. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே, ஒவ்வொரு 10 பைசா, 1 பைசா, 1 ரூபா, ஒவ்வொன்றுமே ஒரு மணி தான், டாக்ஸ் பேயர் மணி தான். அதில் ஒரு டாக்ஸ் போய்கொண்டிருக்கிறது. அந்த டாக்ஸ் மணியில் வரக்கூடிய வருமானத்தை அரசு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சலுகை தருவதற்காக பயன்படுத்தக்கூடாது. ஆர்டிகிள் 27 டிஃபைன்ஸ். அப்போ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ மத சமுதாயத்துக்கு மட்டுமே நல வாரியத்துக்காக, ஒரு நல சங்கத்துக்காக டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எப்படி எடுத்து செலவு பண்ண முடியும்? ஆகவே இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. யாராவது இந்த ஸ்ரீடிவி நேயர்கள் பல பேர் பார்த்து கொண்டிருப்பீர்கள், வழக்கறிஞர்கள் இருப்பீங்க, ப்ளீஸ் சேலஞ்ச் திஸ் இன் த கோர்ட், இட் இஸ் மை அப்பீல். நிச்சயம் இது கோர்ட்டில் போய் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்பட வேண்டிய, இது போல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிகிள் 27 அதன் அடிப்படையில் இது போன்ற அரசு இந்த டாக்ஸ் பேயர் மணி, வரி கட்டக்கூடிய அந்த பணத்தை ஒரே ஒரு குறிப்பிட்ட, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் செலவு செய்யக்கூடாது என்று தயவு செய்து இந்த செய்தியையும் பரப்புங்கள், இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு இது அப்படின்னு சொன்னீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். பல செய்திகள் பார்த்துருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தாக்குதல் செய்து அவங்களுக்குள்ளேயே வந்து பணப்பட்டுவாடால் வந்து தாக்கி கொண்டது எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போது சமீபத்தில் கும்பகோணத்தில் ஒரு எக்ஸ் ஆர்மி, அதாவது முன்னாள் இராணுவ வீரர், அவர் சொந்தமாக ஒரு ரோலிங் ஷட்டர் கடை வச்சுருக்காரு. அந்த ரோலிங் ஷட்டர் கடையில் வந்து விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ வசூல் பண்ணுறாங்க, ஏதோ உண்டியல் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு, 2000 ரூபாய் அந்த நிதியுதவியை தராரு. ஆனால் 2000 ரூபாய்லாம் பொத்தாது அப்படின்னு சொல்லி எங்களை அடாவடியாக பேசி கடுமையான தாக்குறாங்க. தாக்கி எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் என்னால் தர முடியாதுன்னொடனே ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல், பணம் தர மாட்டேன்னு சொன்னவர் அவர் அப்படியே ரோட்டில் இழுத்து வந்து திரும்பவும் தாக்குறாங்க. இதை பார்த்த பொதுமக்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவருடைய அந்த கடையெல்லாம் தெரிந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, தடுக்க போனோடனே இதை பார்த்தோடனே ஓடி போய்ட்றாங்க அந்த சிறுத்தைகள். அப்புறம் போய் முறையாக காவல்துறையில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறையை நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுத்தைகள் மேலே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் மேலே. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரவுடித்தனத்தின் உச்சகட்டம் இது. நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் பேரை தயவுசெய்து மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சிறுத்தைகளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சிறுத்தை கூட இந்த மாதிரிலாம் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. விலங்குகளுக்கு கூட ஓரளவு ஒரு நியாயம் தர்மம் பார்க்கும். இதோட மட்டமாக யாருமே ரவுடித்தனம் யாருமே பண்ண முடியாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுக்க அந்த பாலிமர் செய்தி சேனலில் வந்திருந்து பார்த்தேன். போட்டு என்ன குத்துறாங்க சேர்ந்துட்டு. ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறது பேர் வீரமா? கோழைத்தனம் இல்லை? இப்படி தான் அடிப்பாங்களா? அது வேணா கேட்ட பணத்தை கொடுக்கல, எனக்கா போட்டு அடிப்பாங்க. ஆளும் திமுக அரசு இருக்கின்றது என்கின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி சேர்ந்து நடத்துகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இவங்க இருக்காங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பாருங்கள், இங்கே சென்னையில் புறநகர் பகுதியில் எனக்கு ஒரு தகவல், அங்கே இருந்த ஒருத்தர் சொன்ன தகவல், அந்த பகுதியில் இருந்த ஒருத்தர், இந்த மாதிரி பல சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பேப்பர் வரல, இப்போ வந்ததுனால இது தெரியுது. வராத செய்தி எத்தனை இருக்கும் நமக்கு தெரியாது. வயசான ஒரு தாத்தா பாட்டி, ரொம்ப வயசானவங்க, அவங்க மட்டும் இருக்காங்க. அவங்க பசங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, யாரும் இல்லை, அந்த வீட்டில் அவங்க மட்டும் இருக்காங்க.
திடீர்னு ஒரு நாள் வந்து இதே இந்த விசிகா தான், சிறுத்தைகள் சொன்னால் அதான் அவமானம் சொல்லிட்டேன், விசிகானே சொல்லுவோம். அந்த குரூப் உள்ள பூந்து அவனை கூப்பிட்டு டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை நாட்களும் அந்த வீட்டை காலி பண்ணணும், நான் வந்து இந்த இடத்துல கையெழுத்து போடணும். இவர் தான் அந்த வீட்டில் இருக்கிற வயசான தாத்தா தான் ஓனர், தெரியும் அவருக்கு. அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்கார், கையெழுத்து போடணும். போட்டு இந்த வீட்டை வந்து இந்த இடத்த என் பேருக்கு மாற்றி தரணும், நான் கொடுக்குற காசு இவ்வளோ தான் காசு கொடுப்பேன், இதுக்கு எவ்வளோ, அதெல்லாம் கிடையாது, எங்கேயோ போய்க்கோங்க, ஒரு மாதம் டைம், அந்த மாதிரி ஒரு டைம் கொடுக்குறாரு. நடந்தது, இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு. ஆகவே இது எல்லாமே திமுக தரக்கூடிய தெம்பினால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா தமிழிசை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, இந்த கட்சிக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு சொல்லணும், எல்லாம் ஓடு கத்தினாங்க. இதுக்கு என்ன வேற என்ன பேர்? வழிப்பறி கட்சி சொல்லலாமா, இல்லை லூட்டு கட்சின்னு சொல்லலாமா, திருட்டு கட்சின்னு சொல்லலாமா? அதுக்கு என்ன வித்தியாசம்? வழியில் போறவனை பிடிச்சி காசை பிடுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒன்றும் இல்லை. அங்கே கல்லாப்பட்டில் 50,000 பிடிங்கி அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க, வழிப்பறி தானே அது. இல்லாதனால அப்புறம் இல்லை சொல்லிப்போ உடனே அடிக்கிறாங்க போட்டு. அப்போ பயந்து இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருவான். இதே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த கட்சி எந்த அளவுக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு மரியாதை கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதுவும் இது மூலம் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைனா நம்ம போல சாதாரண மனிதர்கள் எப்படி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும் பாருங்க. இதே போல கிருஷ்ணகிரியில் நடந்த சில மாதங்களுக்கு முன்னால இதே கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் பண்ணாங்க. ஆகவே இந்த விசிகா திமுக கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி சாட்சி. அதனால இதெல்லாம் வந்து லோக்கல் போலீஸுக்கு தெரியாம இருக்குமா? லோக்கல் போலீஸ் பார்த்து கொண்டிருக்கிறது, கையை கட்டி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் இத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காவல்காரங்க என்ன பண்றாங்க? யாருக்கு காவல்? கட்சிக்கு காவல், கோபாலபுர குடும்பத்துக்கு காவல். அதனால தமிழக காவல்துறை என்கின்ற பெயரை மாற்றி கோபாலபுர கூர்காத்துறை என்று பெயர் வைத்தா கூட சரியா இருக்கும். அந்த அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. கேரளா இடதுசாரிகள் ஆளுகின்ற மாநிலம், தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கான ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வந்து அங்கே வந்து சைவ உணவு தான் வழங்கப்பட்டது. அது எப்படி சைவ உணவு தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடதுசாரி அமைப்புகள், மாணவர் அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணி வலுக்கட்டாயமாக வந்து அசைவ உணவு வந்து சேர்த்ததை பார்த்தோம். அது பெரிய பிரச்சனையாக வெடித்தது. ஏன்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடியது, எல்லாருமே ஏற்றுக்கக்கூடியது இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து அரசியலுக்காக அதை செய்த பார்த்தோம். இப்போது மீண்டும் அதே மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனையை இடதுசாரி மாணவர் அமைப்பினர் செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னென்னா இன்ஃபினிட்டி ரதா அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. அந்த பேருக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பாலஸ்தீனுக்கான ஆதரவு கோஷமாக இருக்கிறது. அது இதை பார்த்த துணைவேந்தர் வைஸ் சான்சலர் என்ன பண்ணாரு, ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த மாதிரி பேரை வைக்கக்கூடாது, இந்த பேரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது சம்மந்தமான ஃப்ளெக்ஸ் போர்டு, நோட்டீஸு எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அப்புறப்படுத்த வேண்டும். இங்கே வந்து ஒரு பிரிவினைவாதத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி ஒரு தளம் கிடையாது, ஒரு களம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வைஸ் சான்சலர் கடுமையான முடிவை, சரியான முடிவை அவர் எடுத்திருக்காரு. இதற்கு பல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வைஸ் சான்சலர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர். அவர் எடுத்த நல்ல முடிவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், அவரை நாம் பாராட்டுறோம். இந்த இன்ஃபினிட்டிடா என்ற சொல் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால், எகிப்திலோ பாலஸ்தீனிலோ மற்ற அரேபியா அங்கே என்னென்னா அப்ரைசிங், எழுச்சி, அதாவது இஸ்லாமியர்கள் என்று என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி இருக்குல்லையா, அதுக்கு எதிராக மற்றவர்களை தாக்குவதற்காக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இந்த இன்ஃபினிட்டிடா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அரேபியன் கண்ட்ரிஸ், எல்லாத்துலேயும் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அப்படிதான் இந்த சொல்லாட்சி நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரில் நடந்த கல்லெறி தாக்குதல் இராணுவத்தின் மீது, நம்முடைய பொதுமக்கள் மீது, அந்த காஷ்மீர் பயங்கரவாதிகள் கல் எடுத்து ஒரே மாதிரி அடிப்பான் எல்லாருமே. அந்த கல்லெறி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போய் ஒரு டெவில்ஸ் வால் ஏதோ ஒன்று இருக்கும் போல் இருக்கு, அது மேலே கல் எடுத்து அடிப்பாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு ட்ரைனிங்.
அதே போல கல்லறை ஒரே மாதிரி அடிப்பாங்க எல்லா ஊர்லையும். அந்த கல்லறை தாக்குதலுக்கு இன்ஃபிடிடா என்ற பெயர் கொடுத்திருந்தார்கள். இஸ்ரேலிலே இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் அங்குள்ள பெண்மணியை தாக்கி நிர்வாணப்படுத்தி ஜீப்பில் ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு போய் குழந்தைகள்லாம் பல இடங்களில் ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று கொலை செய்து, இன்னும் இது போல இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு சிறு குழந்தைகளுக்கே அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறாங்க. பொம்மையெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி வெட்டணும் என்றெல்லாம். இங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது, இந்த கை இது கால் இதை விட்டு, இப்படி பல வீடியோக்கள் வந்திருக்கிறது. நீங்கள் போய் பாருங்கள், ISIS எப்படிலாம் பயிற்சி கொடுக்குறது பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய பேர் இன்ஃபினிட்டி. அதாவது ஒரு பெரிய எழுச்சி, போர் எழுச்சி. யாருக்கான போர் எழுச்சி? காபீர்கள் மீது தாக்கக்கூடிய போர் எழுச்சி. யார் இஸ்லாம் இல்லையோ அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கான போர் எழுச்சிக்காக இன்ஃபினிட்டி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே பெயரில் தான் பாலஸ்தீனத்திலே அந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு இதே பெயர் தான் பயன்படுத்தினார்கள். அந்த பெயரை கல்லூரி வளாகத்திலே கல்லூரி லெப்டிஸ்ட் ஆர்கனைஸ்டு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இன்ஃபினிட்டி என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இதான் கவனிக்கணும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க்குக்கு இந்த லெப்டிஸ்ட் சப்போர்ட் பண்றான். இதுக்கு முன்பு பாருங்க, இதே பினராயி விஜயன் முதல்வர் பாலஸ்தீனியர்கள் மீது எந்த தாக்குதல் நடந்தாலும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அறிக்கை விட்டார். இப்ப அவர் ஆளக்கூடிய மாநிலத்தில் அவர் ஆளக்கூடிய கட்சியுடைய மாணவர் அமைப்பு பாலஸ்தீனியருக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளவர் மீது தரக்கூடிய போர் தொடுப்பதற்கான முழக்கத்தை அங்க வச்சிருக்காங்க. அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மறைமுகமாக மாணவர் அமைப்பு மூலமாக தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது கேரளத்துடைய பினராயி விஜயன் அரசு. அதுதான் இந்த செய்தி சொல்லக்கூடிய ஒற்றை வாக்கியம். அதோட சிம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கே தெரியும் இந்த மாப்பிளா கலவரம் பற்றி. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த வைஸ் சான்சலர் எல்லாம் வந்து அந்தந்த மாநில அரசை நியமிக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு சட்டம் இது பண்ணாங்க, போட்டாங்க. அதே போல் அங்கே பினராயும் ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் போடுவதற்கு முன்பாகவே ஒரு வைஸ் சான்சலர் வந்துட்டார் இப்போ உள்ளவர். இவங்க இந்த மாதிரி சட்டம் போட்டு இவங்களுடைய பொம்மையாக வைஸ் சான்சலர் வந்தாங்கன்னா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்பு இருந்த வைஸ் சான்சலர் தான் இவர். அதனால இவர் வந்து உறுதியாக எதிர்த்து நின்றார். ஆகவே துணைவேந்தராக இருக்கக்கூடியவரெல்லாம் இவங்களுடைய ஆளுகை கீழே வந்தாச்சுன்னா அந்த கேம்பஸில் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த செய்தி. இப்போ இந்த மாணவர் அமைப்பு இது ஏற்றுக்கொண்டு செயல்படுமா தெரியாது. ஏன்னா பின்புலத்தில் அரசு தூண்டி விடும், நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும். போக போக தான் தெரியும். ஆனால் கேரளாவிலே மீண்டும் ஒரு மாப்பிளா கலவரத்தை நடத்துவதற்கான ஒத்திகை நடக்கிறதோ என்கின்ற அச்சம் வர ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா இதே கொஞ்ச நாளைக்கு முன்பு மாப்பிளா கலவரத்தில் எப்படி இந்துக்கள் தாக்கப்பட்டார்களோ அதே போல அந்த மாப்பிளா போலவே அந்த ட்ரெஸ் அணிந்து ஒரு ஊழல் நடத்தினாங்க மலப்புரத்தில். ஒரு ஹிந்து அடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணி ஊர்வலமாக அவனை அதே போல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஹிந்து முஸ்லீம் தாக்குற மாதிரி ஒரு அந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, டெமோ பண்ணுறாங்க ஊர்வலத்தில் நடந்தது. ஆகவே மீண்டும் இஸ்லாமிய மாப்பிளா கலவரத்தை தூண்டுவதற்கான ஒத்திகை நடக்கிறதா என்கின்ற அச்சம் வந்திருக்கிறது. இதை மத்திய அரசு கூர்ந்து கவனிக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்தை கூர்மைக்கு நன்றி. ஸ்ரீடிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீடிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ட்விட்டர் பக்கத்திலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஸ்ரீடிவியுடைய அஃபிஷியல் யூடியூப் பக்கத்திலும் ஃபேஸ்புக் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீடிவியுடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்டாகவும் கேட்கலாம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கப்படும். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.